காங்கிரஸ் நாளைக்கு மகத்தான பொங்கலாக இந்த ஆண்டு இருக்குமா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கேள்வி அதிகரிச்சிருக்கு. ஆனா நேற்று திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி பேசும்போது அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிறவங்க சிலர் எங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. கருத்துரிமை இருக்கு, பேசுறாங்க. முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நல்ல முடிவு செய்வார்கள். காங்கிரஸ் நாளைக்கு மகத்தான பொங்கலாக இந்த ஆண்டு இருக்குமா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கேள்வி அதிகரிச்சிருக்கு. ஆனா நேற்று திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி பேசும்போது அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிறவங்க சிலர் எங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. கருத்துரிமை இருக்கு, பேசுறாங்க. முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நல்ல முடிவு செய்வார்கள். கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி நேற்றைய தினம் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசியிருக்கிறார் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. அது அவரது தனிப்பட்ட கருத்து என்று செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சியில் பங்கு கோரிக்கை குறித்து முதல்வர் ஸ்டாலின், ராகுல் தான் முடிவெடுப்பார்கள் என்றும் அவர் பேசியிருக்கிறார். இல்லை, கேட்குறது அவங்க உரிமை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது. நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணி ஆட்சியெலாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்காது. இல்லை, கேட்குறது அவங்க உரிமை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது. நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணி ஆட்சியெலாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்காது. காங்கிரஸ் நாளைக்கு மகத்தான பொங்கலாக இந்த ஆண்டு இருக்குமா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கேள்வி அதிகரிச்சிருக்கு. ஆனா நேற்று திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி பேசும்போது அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிறவங்க சிலர் எங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. கருத்துரிமை இருக்கு, பேசுறாங்க. முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நல்ல முடிவு செய்வார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து பல குரல்கள் எழுந்து வரும் நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேற்றைய தினம் திமுகவின் மூத்த நிர்வாகி, மிக மூத்த அமைச்சருமான ஐ பெரியசாமி கருத்து தெரிவித்திருந்தார். ஆட்சியில் பங்கு இல்லை என்பதில் முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக இருக்கிறார் என்று கூறியிருந்தார். அது திமுகவின் கருத்தாகவும்,
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற காங்கிரசின் கோரிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் அவர் பேசியிருக்கிறார் என்ற பேச்சுக்கள் எல்லாம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் இருந்த நிலையில் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார். மகத்தான பொங்கலாக இந்த ஆண்டு இருக்குமா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கேள்வி வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனா நேற்று வந்து திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி பேசும்போது அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிறவங்க சிலர் எங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. கருத்துரிமை இருக்கு, பேசுறாங்க. முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணி தலைவராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நல்ல முடிவு செய்வார்கள். இல்லை, கேட்கறது அவங்க உரிமை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது. நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணி ஆட்சியெலாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்கார்.